நம்ப வைத்து பத்திரிகைகளில் திருமண வரன் தேடி வரும் நபர்களை குறிவைத்து லட்சக்கணக்கில் பணத்தை கறந்து வந்த பெண். திருமண ஆசையில் 15 லட்சத்தை ஏமாந்த நபர் கொடுத்த புகாரால் வெளிவந்த பெண்ணின் வேலை. அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கோபி. 33 வயதான இவர் டிப்ளமோ கேட்டரிங் படிப்பு முடித்துவிட்டு அம்பத்தூரில் தங்கி சமையல் பணிகளை செய்து வருகிறார். இவருக்கு திருமணமாகாததால் தனியார் செய்தி நாளிதழில் விளம்பரம் கொடுத்து வரன் தேடி வந்திருக்கிறார். இதனை பார்த்த ஆவடி மோரை பகுதியை சேர்ந்த சிவாஸ்ரீ என்ற பெண் கோபியை தொடர்பு கொண்டு, தான் யாரும் இல்லாத அனாதை, தனக்கு திருமணம் ஆகவில்லை, உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என கூறி தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு தினம்தோறும் இதனை நம்பிய கோபிராஜன் சிவாஸ்ரீயுடன் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறார். அந்த பெண்ணின் பேச்சில் மயங்கி ஒரு கட்டத்தில் அந்த பெண் தனக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறது, தன்னால் சமாளிக்க முடியவில்லை, இதனால் உயிரை மாய்த்து கொள்ள போகிறேன் என கூறினாராம். இதனால் கோபிராஜன் கொஞ்சம் கொஞ்சமாக அவரது வங்கி கணக்கிற்கு 15 லட்சம் வரை அனுப்பினாராம். ஒரு கட்டத்தில் கோபிராஜன் சிவாஸ்ரீயிடம் தன்னை திருமணம் செய்து கொள் என கேட்டபோது காலம் தாழ்த்தி வந்திருக்கிறார் சிவாஸ்ரீ. ஒரு கட்டத்தில் சந்தேகமடைந்த கோபிராஜன் ஆவடி காவல் ஆணையரகத்தில் சைபர் கிரைம் பிரிவில் இது குறித்து புகார் அளித்தார். போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் திருமண ஆசை வார்த்தை கூறி பேசி ஏமாற்றி பல ஆண்களிடம் பணத்தை கறந்து வந்தவர் 42 வயதான புவனேஸ்வரி என்றும் அவருடைய பெயரைத்தான் சிவாஸ்ரீ என மாற்றி கூறிக்கொண்டு பலரை ஏமாற்றி வந்ததை உறுதிப்படுத்தினர். கிடுக்குப்பிடி விசாரணையில் அந்த பெண்ணும் குற்றத்தை ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் அளித்தாராம். ஏற்கனவே அவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பதையும் போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். நீ டம்ளர்ல குடிக்கிறதானே, அவங்களும் மனுஷர் தானே, உங்களை மாதிரி டீ கப் கிடைக்காது உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு 2 ரூபாய் டம்ளர் இருக்காது அவங்களுக்கு. என்ன அது வேலை இதெல்லாம்? அரூர் பக்கத்துல விவசாய கூலி வேலைக்கு போன பெண்களுக்கு தேநீர் கொடுக்கும் போது கொட்டாங்குச்சியில கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பா கூலி வேலைக்கு போன பெண்கள் பேசக்கூடிய வீடியோ ஒண்ணு வெளியாகி சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளா மாறி இருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கூலி வேலைக்கு போனதால தமிழில் கொடுக்காத கொட்டாங்குச்சியில் கொடுத்துட்டாங்க. வகுத்து கொடுமைக்கு தான் போனோம். இல்லாத கொடுமைக்காக போனோம். சும்மா வந்து என்ன பண்ண வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம், போகலாம் அப்படின்ட்டு போனேன்.